हाय फ्रेंड्स वणक्कम इनके நம்ம டுடே குட் டே சேனல் என்ன பார்க்க போறோம்னா ஹிந்தி பிராத்மிக் ஹிந்தி பிரச்சார் வாகினி 1 அதுல கஹானி தான் பார்க்க போறோம். அதுல 5th கஹானி அமெரிக்கா தண்ட் அதான் பார்க்க போறோம். ஆல்ரெடி இதுல வந்து 4 கஹானி வரைக்கும் பார்த்தாச்சு. இப்போ 5th ஒன்னான அமெரிக்கா தண்ட் அதான் பார்க்க போறோம். ஃப்ரெண்ட்ஸ் லெசனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போதான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா ஞாபகமாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் எடுக்கிற இந்த லெசன் வந்து உங்களுக்கு புரியுற விதமாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி பிராத்மிக் படிக்கிறவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். ஞாபகம் நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பார்க்கலாம். அமெரிக்கா தண்ட். அமீரி அப்படின்னா செல்வந்தராகிறது, தண்ட் அப்படின்னா தண்டனை. அமீரி செல்வந்தராக ஆனதுக்கான அதற்கான ஒரு தண்டனையாக எப்படி இருக்குது, இந்த கதை வந்து எப்படி அமையுது அப்படின்றதா பார்க்க போகிறோம். இப்போ பார்க்கலாம். एक दिन बादशाह अकबर और उनका प्रिय मंत्री बीरबल साथ साथ शिकार खेलने निकले. एक दिन ஒரு நாள் வந்து பாதுஷா அக்பர் அப்படின்னா மிகப்பெரிய அரசர், நமக்கு தெரியும் அக்பர் அவர்கள் அரசாட்சி ஆண்டு கொண்டிருந்த அக்பரும் மற்றும் அவருடைய பிரிய மந்திரி, அவருக்கு பிடித்தமான அவருக்கு ஃபேவரட்டான மந்திரியான பீர்பால் ரெண்டு பேரும் வந்து சாத் சாத் ஷிகார் கேள்னே ரெண்டு பேரும் சேர்ந்து ஷிகார் அப்படின்னா வேட்டையாடுவதற்காக நிக்கலே அப்படின்னா கிளம்புனாங்க. ஜாடேகா மௌசம் தான், அது வந்து ஒரு குளிர்காலம் டைமு. சர்தி கூப் படு ரஹி தி, குளிர் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கு, குளிர் ரொம்ப அதிகமாக இருக்குது அந்த சமயத்தில். தோடி தூர் जाने पर उन्हें सड़क के किनारे एक गरीब आदमी लेटा दिखाई पड़ा. தோடி தேவ் जाने पर, அதாவது கொஞ்சம் தூரம் சென்றதுக்கு அப்புறமா வந்து கொஞ்சம் தூரம் இவங்க ரெண்டு பேரும் கிளம்புறாங்க, வேட்டையாடி போகிறாங்க. அப்போ கிளம்பி போகிற சமயத்தில் வந்து அங்கே வந்து போகிற வழியில் ஒரு அந்த போகிற சாலையோரமாக இருக்குல்ல, அதுக்கு பக்கத்தில் வந்து ஓரமாக வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஏழ்மையான ஒரு மனிதன் வந்து கரீப் ஆத்மி அப்படின்னா ஒரு ஏழை மனிதன் வந்து லேட்டா திக்காயி படுத்துட்டு இருக்கிறத பார்க்குறாங்க. உஸ் ஆத்மிக்கு கப்படே காஃபி புரானே அவர் ஃபட்டே தே, அந்த மனிதனினுடைய இந்த மாதிரி இதுதான் வந்து அக்பர் பீர்பால். அப்போ அந்த மனிதனினுடைய இந்த மனிதன் வந்து இப்படி தான் படுத்திருக்கான். அப்போ அந்த மனிதனினுடைய கப்படே அப்படின்னா துணி, அது வந்து காஃபி புரானே எவ்வளோ பழமையாக இருக்கணுமோ பழசாக இருக்கணுமோ அந்த அளவுக்கு ரொம்ப பழசாக இருக்குது. அவர் ஃபட்டேத்தே அப்படின்னா ரொம்ப கிழிந்த கந்தலான துணின்னு சொல்லுவாங்க இல்லையா, இல்லாதவங்களாம் அந்த மாதிரி போட்டிருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு துணியை அந்த மனிதன் வந்து போட்டிருக்கான். அக்பர்னே உஸ் ஆத்மி கி ஓர் इशारे करके बीरबल से पूछा, बीरबल क्या यह आदमी मरा पड़ा है. அதாவது அக்பர் வந்து அந்த மனுஷனை கையை காட்டி அங்கே படுத்துட்டு இருக்கான் இல்லையா, அந்த மனிதனை வந்து கையை காட்டிட்டு சொல்கிறாரு என்னன்னா, இவன் வந்து பீர்பால் கிட்ட கேட்குறாரு, இவன் வந்து என்ன இறந்துட்டானா, இந்த மனுஷன் வந்து இறந்து போயிட்டானா, மரா படாக இறந்தா போயிட்டான் அப்படின்னு கேட்குறாரு. बीरबल ने उस आदमी के पास जाकर ध्यान से देखा. பீர்பால் வந்து அந்த மனுஷன்கிட்ட வந்து அந்த படுத்துட்டு இருக்கான் இல்லையா அந்த ஆள்கிட்ட போய் பக்கத்தில் பாஸ் ஜாக்கர் பக்கத்தில் போய் நின்று தியான் சே தேக்கா ரொம்ப கவனமாக வந்து வாட்ச் பண்ணுறாரு. ஃபிர் அக்பர் கே பாஸ் ஆக்கர் கஹா யஹ் ஆத்மி மரா நஹி ஹை. அதுக்கப்புறமா ஃபிர் அக்பர் கே பாஸ், அதுக்கப்புறமா அங்கே நின்று பார்த்துட்டு திரும்ப அக்பர்கிட்ட வந்துட்டு சொல்கிறா என்னன்னா, யஹ் ஆத்மி மரா நஹி ஹை, அந்த மனிதன் வந்து இறக்கவில்லை. ஆராம் சே கெஹ்ரி நீந்து சோ ரஹாஹை. ஆராம் சே கெஹ்ரி ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக ரொம்ப கெஹ்ரி அப்படின்னா ஆழ்ந்த, நீந்து அப்படின்னா ஆழ்ந்த உறக்கம்னு சொல்லுவாங்களே, இதை எல்லாத்தையும் மறந்து ரொம்ப அப்படியே ஒரு களைப்பு ரொம்ப டயர்டாக இருக்கிற சமயத்தில் எல்லாத்தையும் மறந்து நம்ம அப்படியே ரொம்ப டயர்டில் தூங்குவோம் இல்லையா, அந்த மாதிரி தூங்கிட்டு இருக்கான். ஸோ ரஹாஹை தூங்கி கொண்டு இருக்கிறான் அப்படின்னு வந்து அக்பர் வந்து கேட்டதுக்காக பீர்பால் வந்து பார்த்துட்டு வந்து சொல்கிறாரு. அக்பருக்கு விஸ்வாஸ் நஹி ஹுவா. ஸோ அக்பருக்கு வந்து பீர்பால் சொல்கிறத வந்து அக்செப்ட் பண்ணவே முடியல, நம்பிக்கையே இல்லை அவன் வந்து இறந்துட்டான், இந்த மாதிரி இடத்துல போய் அவன் எப்படி படுக்க முடியும் அப்படின்ற மாதிரி அவருக்கு ஒரு தாட்டு. வே போலே பீர்பால் தும் கியா கஹ்தே ஹோ, பிச்சானே கோ பிஸ்தர் நஹி, ஓடுனே கேலியே கம்பல் நஹி. இப்போ வந்து அவர் வந்து சொல்கிறாரு, பீர்பால் தும் கியா கஹ்தே ஹோ, நீ என்ன சொல்கிற, அவர் வந்து படுத்துக்கிறதுக்கு பிஸ்தர் நஹி, அதாவது படுத்துக்கிறதுக்கு சரியான ஒரு படுக்கையும் இல்லை, ஓடுனே கேலியே கம்பல். ஓடுனே அப்படின்னா நம்ம போத்தி இந்த குளிர்காலத்துல எல்லாம் போத்திட்டு படுப்போம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு பெட்ஷீட் அதெல்லாம் போத்துவோம்ல, அந்த மாதிரி ஒரு கம்பளமும் கிடையாது. நீச்சே கங்கட் பத்தர் ஹை ஊப்பர் சர்தி ஹை. நீச்சே கங்கட் அப்படின்னா
கூழாங்கல் அவன் படுத்துட்டு இருக்கிறது வந்து அந்த இடம் வந்து கூழாங்கல்லால இருக்கு. கூழாங்கற்கள் இருக்கு. ஊப்பர் சத்திகை மேல வந்து இவ்ளோ குளிரா இருக்கு. கஹரி நீந்து தோ ஆராம் से सोने वाले अमीर ही सो सकते हैं. ஆ ரொம்ப நல்லா ஆழ்ந்த உறக்கத்துல இருக்கணும் அப்டின்னா, அது வந்து ஒரு பணக்காரரால தான் முடியும். ஒரு செல்வந்தரால தான் வந்து நல்லபடியா தூங்க முடியும் அப்டின்ற மாதிரி அவரு சொல்றாரு. "யஹ் ज़रूर मौत की நீந்த சோ ரஹா ஹை." அவன் வந்து இறந்து தான் போயிட்டான் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஏன்னா இவ்ளோ பிரச்சனை இருக்கு. அதுல எப்படி அவன் வந்து இவ்ளோ இதா வந்து தூங்க முடியும்? அதனால வந்து அவன் இறந்து தான் போயிட்டான் அப்படின்ற மாரி அவர் சொல்றாரு. ஸோ அவர் வந்து பீர்பால் சொல்றத அக்செப்ட் பண்ணல. பீர்பால் போலே நஹி மகாராஜ் सच मानिए यह बड़ी मीठी नींद सो रहा है. பீர்பால் வந்து சொல்றாரு, "நஹி மகாராஜ் இல்ல மகாராஜா, சச் மானியே இதுதான் உண்மை நம்புங்க. என்னன்னா, யஹ் படி மீட்டி நீந்து சோ ரஹா ஹை." அவன் ரொம்ப ஒரு மிகப்பெரிய ஒரு ரொம்ப சந்தோஷமான ஒரு இனிமையான ஒரு உறக்கத்தில் அவள் ஆழ்ந்திருக்கிறான். ஐசி கெஹ்ரி நீந்து தோ ஆப்கோ और मुझे भी नहीं आएगी. ஐசி கெஹ்ரி இந்த மாதிரியான ஒரு ஆழ்ந்த உறக்கம் அப்படின்றது ஆப்கோ உங்களுக்கோ அவுர் முஜே பி எனக்கோ கூட இந்த மாதிரி நஹி ஆயேகி வராது. அக்பர் உஸ் ஆத்மி கே பாஸ் ஆக்கர் खड़े हुए. ஸோ அக்பர் வந்து அந்த மனிதன் பக்கத்துல போய் நின்னு खड़े हुए நின்னு பார்க்குறாரு. தியான் சே தேக்கா அவர் ரொம்ப கவனமா வந்து பார்க்குறாரு. तो पता चला कि सचमुच वह गरीब आदमी खूब सो रहा है. அக்பர் கோ இஸ் பர் படா ஆச்சரிய ஹுவா. ஸோ இப்போ வந்து அவர் போய் அங்கே பார்த்துட்டு, ஓ அவன் வந்து உறங்கிட்டு தான் இருக்கான். அவனுக்கு மூச்செல்லாம் வருது அதெல்லாம் பார்த்துட்டு அவர் வந்துட்டு, ஓ அவன் வந்து உறங்கிட்டு தான் இருக்கான் அப்படின்றது தெரிஞ்சோடனே அக்பருக்கு வந்து இஸ் பர் படா ஆச்சரிய ஹுவா. அக்பர் வந்து ரொம்ப ஆச்சரியப்படுறாரு. எப்படி வந்து இவனால இவ்வளோ இதாக வந்து உறங்க முடியுது? இந்த கூழாங்கற்கள் மேலே மேலே போத்திக்கிறதுக்கு எதுவும் இல்லை. எப்படி வந்து அவன் தூங்குறான் அப்படின்னு அவருடைய மனதில் தோணுது. बीरबल ने कहा, जहां पना अमीरी से नींद का कोई संबंध नहीं है. அப்ப பீர்பால் வந்து சொல்றாரு, ஜஹான் பனா அதாவது இப்ப எப்படி முன்னாடி சொன்னாரு அந்த மாதிரி தான். ராஜா, மகாராஜா அந்த மாரி சொல்றோம்ல, அது மாரி தான். அமீரி சே நீந்த் கா கோயி சம்பந்த் நஹி ஹை. அதாவது ஒரு செல்வந்தருக்கும் செல்வந்தரா இருந்தா தான் தூக்கம் வரும் அப்படின்ற மாதிரி எதுவுமே கிடையாது. பணக்காரரா இருப்பதற்கும் தூக்கத்திற்கும் சம்பந்தம் நஹி ஹை கிடையாது. நீந்து தோ மெஹந்த் கர்னே சே ஆத்தி ஹை. நீந்த் அப்படின்னா தூக்கம் அப்படின்றது வந்து மெஹந்த் உழைப்பு, கடின உழைப்பு நம்ம செய்யும்போது அதன் மூலியமாகத்தான் வருது. கரீப் மெஹந்த் கர்த்தே கர்த்தே தக் கயா ஹோகா தபி இசே ஐசி கெஹ்ரி நீந்த் ஆயி ஹோகி. இந்த ஏழை மனிதன் வந்து மெஹந்த் கர்த்தே கர்த்தே ரொம்ப கடினமா உழைச்சு தக் கயா என்னன்னா டயர்டு சோர்வு ஏற்பட்டிருக்கும். தபி இசே ஐசி கெஹ்ரி நீந்த் அதனால தான் இந்த மாதிரி அவன் கடுமையாக உழைச்சிருப்பான். ஸோ அந்த கடுமையான உழைப்பின் காரணமாகத்தான் வந்து அவன் உறங்கி கொண்டு இருக்கான். அதன் மூலியமாகத்தான் அவனுக்கு இந்த மாதிரியான ஒரு ஆழ்ந்த உறக்கம் வந்திருக்கிறது. ஐசா சுக்கு பரிஸ்ரம் சேஹி மில் சக்தாகை. அதனால தான் அந்த மாதிரியான இது வந்து என்னன்னா ஒரு கடின உழைப்பின் மூலம் ஏற்படக்கூடிய ஒரு சுகம். அதன் மூலியமாகத்தான் இப்படிப்பட்ட ஒரு உறக்கம் வரும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அதன் மூலியமாக தான் இது கிடைக்கும் அப்படின்றாரு. அக்பர் யஹ் பாத் மானே கே லியே தயார் நஹி தே. அக்பர் வந்து அவன் சொல்ற இந்த வார்த்தையை அக்செப்ட் பண்ண தயாராக இல்லை. உன்ஹோனே கஹா ஐசி பாத் நஹி इस आदमी को अमीरों का खाना पीना ओढ़ना बिछौना मिले तो यह और भी सुख से सोएगा. அவர் சொல்றாரு, அது வந்து அக்செப்ட் பண்ண முடியாது. என்ன அப்படின்னா, அவனுக்கு வந்து இந்த ஆத்மிக்கு அதாவது இந்த மனிதனுக்கு வந்து ஒரு செல்வந்தருக்கு கிடைக்கக்கூடிய கானா பீனா அப்படின்னா, அவர் என்ன சாப்பிடுவாரோ அது, பீனா அப்படின்னா அவர் அருந்தக்கூடிய விஷயங்கள், ஓடுனா, பிச்சௌனா மிலே அதாவது அந்த பெட்ஷீட் அந்த மாரி சொன்னோம் இல்லையா? படுக்கும்போது உறங்குவதற்கு அந்த மேல போர்த்திக்கொள்வதற்கு, கீழ படுக்கை விரிப்புகள், அந்த மாதிரியான வசதிகள் இருந்தாலும் கூட, யஹ் அவுர் பி சுக் சே சோயேகா. அப்ப கூட இவன் இந்த மாரி நல்லா தான் உறங்குவான் அப்படின்னு சொல்லி அவரு சொல்றாரு. பீர்பல் நே அக்பர் கி யஹ் பாத் நஹி மானி. ஸோ இப்போ வந்து பீர்பல் வந்து அக்செப்ட் பண்ண மாட்றாரு. இல்ல இது வந்து அப்படி கிடையாது. ஒரு செல்வந்தராக இருப்பதற்கும் இதுக்கும் வந்து சம்மந்தம் கிடையாது அப்படின்னு சொல்ற மாரி தான் அவர் வந்து சொல்றாரு.
அக்பர் அப்னி பாத் சாபித் கர்னா சாஹ்தே தே. ஸோ அக்பர் வந்து தான் சொன்ன அந்த விஷயத்த வந்து சாபித் அப்படின்னா ப்ரூஃப் பண்ணி காட்டணும் அப்படின்னு வந்து அவர் விரும்புகிறாரு. உஸ் ஆத்மி கோ ஜாக் கர் அப்னே சாத் மெஹல் மே லே கயே. உஸ் ஆத்மி கோ ஜகாக்கர் அப்படின்னா அந்த மனிதனை வந்து எழுப்பி விடுறாங்க. எழுப்பி அவங்களோடவே வந்து அரண்மனைக்கு லே கயே கூட்டி கொண்டு போகிறாங்க. உஸ்கே ரெஹனே கேலியே ஏக் அலக் மெஹல் தியா கயா. அந்த மனிதர் வாழ்வதற்குன்னு ரெஹனே கேலியே வாழ்வதற்குன்னு ஏக் அலக் மஹல் ஒரு தனியான ஒரு மாளிகை வந்து கொடுக்கப்படுகிறது. खाने पीने और आराम करने के सभी साधन उसको दिए गए. खाने पीने அப்படின்னா குடிப்பதற்கு சாப்பிட்றதுக்கு அப்புறம் ஆராம் கர்னே ரெஸ்ட் எடுப்பதற்கு அதுக்கு தேவையான எல்லா சகல வசதிகளும் ஃபெசிலிட்டிஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, எல்லா ஃபெசிலிட்டிஸும் வந்து சபி சாதன் உஸ்கோ தியே, எல்லா ஃபெசிலிட்டிஸும் வந்து அவனுக்கு கொடுக்கப்படுது. உஸ் மெஹந்தி गरीब आदमी को वहाँ आराम से पड़े रहने के सिवाय कोई काम नहीं रह गया. அதாவது அந்த ஒரு கடினமான உழைப்பில் இருந்த வேலை செஞ்சு கொண்டிருந்த கஷ்டத்தில் இருந்த அந்த ஏழை மனிதனுக்கு வஹா ஆராம்சே படே, இங்கே வந்து அவனுக்கு வந்து என்ன சொல்கிறது, ரெஸ்ட் எடுக்கிறத தவிர வேற எந்த வேலையுமே வந்து இங்கே கிடையாது. சிவாய கோயி காம் நஹி, அதை தவிர அவனுக்கு வேற எந்த வேலையுமே இங்கே கிடையாது, ரெஸ்ட் மட்டும்தான் இங்கே வேலை. இஸ் பிரகார் 15 दिन बीत गए. இந்த மாதிரி ஒரு 15 நாள் வந்து போயிடுச்சு. நக்கலி அமீர் கோ புகார் ஹோ கயா. அந்த புதுசாக அந்த ஒரு என்ன சொல்கிறது, ஒரு போலியான அந்த இப்போ அமீராக இருக்கான் இல்லையா, ஒரு செல்வந்தராக போலி செல்வந்தராக இருக்கக்கூடிய அவனுக்கு வந்து புகார் ஹோ கயா, அவனுக்கு வந்து ஃபீவரே வந்துருச்சு. வஹ் பகுத் கஷ்ட் உட்டா ரஹா, தான் வந்து ரொம்ப கஷ்டத்தில் இருக்கான். இப்போது முதல்ல வந்து ரொம்ப ஏழ்மை நிலையில் இருந்தான். அப்போ வந்து அவன் உழைச்சி நல்ல தூக்கத்தில் அந்த மாதிரி இருந்தான். இப்போ வந்து இவ்வளோ ஃபெசிலிட்டிஸ் பண்ணி கொடுத்தும் அவன் வந்து இப்போ வந்து கஷ்டத்தில் இருக்கான். एक दिन अकबर ने बीरबल से पूछा उस गरीब को नींद तो खूब आती होगी न. அதாவது ஒரு நாள் வந்து அக்பர் வந்து பீர்பால்கிட்ட பூச்சா கேட்குறாரு, உஸ் கரீபுக்கோ நீந்து தோ கூப் ஆத்தி, இப்போ அந்த ஏழைக்கு தூக்கம் வந்து நல்லா வருது தானே, வருதா இல்லையா, நல்லா தானே வருது அப்படின்னு சொல்லி அவர் வந்து கொஸ்டின் ஆஸ்க் பண்ணுறாரு அவர்கிட்ட. ஹுசூர் जब से वह इस महल में आया है तभी से रात में ठीक से नहीं सोया. हुजूर எப்போ வந்து வஹ் இஸ் மெஹல் மே ஆயா, எப்போ வந்து அந்த மனிதர் வந்து இந்த மெஹலுக்கு இந்த மாளிகைக்கு வந்தாரோ, தபீசே அப்போது இருந்து ராத் மே டீக் சே நஹி சோயா, ராத்திரியில் அவர் சரியாக உறங்குவது கிடையாது. நஹி சோயா. முலாயம் கதும் பர் उसे लिटाकर नौकर लोट घंटों उसके पैर दबाते हैं तब कहीं थोड़ी नींद आती है. முலாயம் கத்தும் அப்படின்னா ரொம்ப ஒரு சாஃப்டாக மென்மையான மெத்தைகள் வந்து விரித்து, உசே லிட்டாக்கர் நௌக்கர் லோக் கண்டும் உஸ்கே, அதன் மேலே படுத்திருக்காரு. நல்ல ஒரு மென்மையான ரொம்ப சாஃப்டான அந்த மெத்தையில் பெட்டில் படுத்திருக்காரு. அதுக்கும் மேலே வந்து நௌக்கர் லோக் வேலையாட்கள் வந்து கண்டோ உஸ்கே பயிர் மணிக்கணக்காக வந்து அவருடைய கால்களை வந்து தபாத்தேஹே அமுத்தி விட்டுட்ருக்காங்க. காலெல்லாம் பிடிச்சி விடுவாங்க இல்லையா, பெரிய மனிதர்களுக்கு அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு அப்படி வந்து கால் பிடிச்சிக்கிட்டே இருக்காங்க. மணிக்கணக்காக வந்து பண்ணிகிட்டே இருக்காங்க வேலையாட்கள். தப்பு கஹி தோடி நீந்து ஆத்திகை, அப்பவும் கூட ஒரு சிறிய தூக்கம் கூட அவனுக்கு இங்கே வர்றதில்லை. क्यों क्या बात है, जब फटे पुराने कपड़े के साथ सोया था तब उसे सर्दी नहीं लगी. என்ன என்ன இப்படி சொல்கிறா, இது என்ன இப்படி அப்படின்னா, ஃபட்டே புராணே கப்படே, ஒரு கிழிந்து போன கந்தலான துணியை போட்டுட்டு அந்த குளிரில் அப்படி ஒரு அந்த இதில் வந்து அந்த கஷ்டத்தில் அந்த கூழாங்கற்கள் மேலே அந்த மாதிரி படுத்துட்டு இருந்தான். அப்போ அவனுக்கு வந்தது இப்போ ஏன் வரல. हाँ हवा के झोंकों से सर्दी हो गई. இங்கே வந்து ஹவா கே ஜோங்கோ சே சர்தி, இங்கே வந்து அந்த விசிறிகள் மூலியமாக அவனுக்கு காற்று வந்து இருக்குது. ஒரு சுகமான ஒரு லைஃப் இருக்கும்போது அவனுக்கு ஏன் வந்து வரல அப்படின்றது தான் வந்து அவருக்கு ஒரு ஆச்சரியமான விஷயம். ஏன்னா வந்து இவர் வந்து பீர்பல் சொன்னபோது அக்செப்ட் பண்ணல இல்லையா, அதனால தான் அவருக்கு இவ்வளோ ஒரு ஆச்சரியமாக இது இருக்குது. வஹாந்தோ வஹ் கங்கட் பத்தர் பர்
मज़े से सो लेता था और अब मुलायम गद्दे पर भी नींद नहीं आती. ஆச்சரிய की बात है. அதான் வஹான் தோ வஹ் கங்கடு பத்தர் அப்படின்னா அதான் அந்த கூழாங்கற்கள் மேலே அவ்வளோ ஒரு கஷ்டமான ஒரு கற்கள் மேலே எந்த ஒரு விரிப்பும் இல்லாமல் மெத்தை விரிப்பு அந்த மாதிரி மேலே போத்திக்கிறதுக்கு அந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் அவங்க நல்லா உறங்கினான். ஆனால் இங்கே முலாயம் கத்தே பர் பி முலாயம் அதான் சாஃப்டான அந்த பெட்டு கூட படுத்தும் உனக்கு தூக்கம் வரலையா? இது என்ன ரொம்ப ஆச்சரியமா இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. इसमें आश्चर्य की तो कोई बात नहीं है जहाँ पना वह बेचारा आदमी का कष्ट भोग रहा है. இது வந்து இதில் எந்த ஆச்சரியமும் இல்லை. அவன் வந்து என்ன சொல்கிறது, ஒரு செல்வந்தருக்கான அவன் வந்து ஒரு தண்டனையை அனுபவித்து கொண்டிருக்கிறான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு, ரிப்ளை பண்ணுறாரு. क्या अमीरी से भी कहीं तकलीफ हो सकती है. என்னது அமீரா இருந்தால் கூட அந்த மாதிரி வந்து பிரச்சனை வந்து தக்லீஃப் அப்படின்னா ப்ராப்ளம்ஸ் வந்து வருமா. உஸ்கா நமூனா யஹி ஆத்மி ஹை, அதுக்கான ஒரு எக்ஸாம்பிள் தான் இந்த மனிதன். पहले वह दिन भर मेहनत करता था, इससे उसका शरीर ठीक रहता था. पहले वह दिन भर, அதாவது ஃபஸ்ட்டு நம்ம இந்த மாளிகை கூட்டிகிட்டு வரக்கு முன்னாடி அவன் வந்து தின்பர் நாள் முழுவதும் கஷ்டப்பட்டு உழைச்சான். இசுசே உஷ்கா ஷரீர் டீக் ரெஹ்தாத்தா, அதனால் அவனுடைய உடல் வந்து சரியாக இருந்தது, எல்லாமே வந்து கரெக்டாக இருந்தது அவன் உடம்பு. உஸ்கோ அச்சி நீந்து ஆத்தீத்தி, அந்த கடின உழைப்பின் காரணமாக அவனுக்கு நல்ல அச்சி நீந்து நல்ல உறக்கமும் வந்தது. அபுத்தோ ஆராம்னே உசே பகுத் நாசுக் பனா தியாஹை. ஆனால் இப்போ வந்து அவனுக்கு எப்படி இருக்குன்னா அந்த தூக்கம் அப்படின்றது ஒரு கஷ்டமான ஒரு விஷயமாக இருக்கிறது. அதுவும் இல்லாமல் அவனுடைய உடல் வந்து ஆராம்சே ரெஸ்ட் எடுத்து அவனுடைய உடல் வந்து பலவீனமாக தான் ஆகிவிட்டது. नाजुक बना. मामूली सर्दी गर्मी भी वह सह नहीं पाता. மாமூலி சர்தி கர்மி அப்படின்னா ரொம்ப நார்மலாக இருக்கக்கூடிய ஒரு குளிராகட்டும் இல்லை ஒரு வெப்பமாகட்டும் ஒரு ஹீட்டாக இருந்தாலும் சரி, ரொம்ப நார்மலான ஒரு குளிராக இருந்தாலும் கூட சஹ் நஹி பார்த்தா அவனால் டாலரேட் பண்ண முடியல, அவனால் அவனுடைய உடம்பு வந்து ஒத்துழைக்கிறது இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. अकबर को अब भी बीरबल की बात पर विश्वास नहीं हुआ. अकबर को இப்போ கூட பீர்பால் சொல்கிற அந்த விஷயத்தில் ஒரு நம்பிக்கை இல்லை. रात में वे बीरबल को लेकर उस नकली अमीरी के महल में गए. ராத்திரி நேரத்தில் அவர் வந்து அந்த பீர்பாலை அழைத்து கொண்டு அக்பர் அவர்கள் அந்த நக்கலி அமீர் கே மெஹல், அந்த இப்போ போலியாக உருவாகிக்கூடிய அந்த செல்வந்தரான வீட்டிற்கு, அந்த மனிதனுடைய மகளுக்கு மாளிகைக்கு செல்கிறார். வஹா வஹ் ஆத்மி பிஸ்தர் பர் படே படே கர்வட்டே பதல் ரஹாத்தா. அங்கே வந்து அந்த மனிதன் வந்து அந்த பெட்டு மேலே வந்து படுக்கையில் ரொம்ப அப்படியே திரும்பி படுத்துட்டு உறக்கமே இல்லாமல் அப்படியே ரொம்ப கஷ்டத்தில் இருக்கான். पूछने पर उस आदमी ने कहा, कुछ न पूछिए जनाब, बिस्तर में कोई चीज ऐसी चुभती है कि उसके कारण नींद ही नहीं आती है. ஸோ இப்போ வந்து அக்பரை கேட்குறாரு, என்னதான் பிரச்சனை அப்படின்னு அவங்க கேட்கும்போது அந்த மனிதன் வந்து சொல்கிறான், என்னன்னா பிஸ்தர்மே கோயி சீஜ், அந்த படுக்கையில் வந்து ஏதோ ஒரு பொருள் இருக்குது, அது வந்து ஐசி சுப்திகை அப்படின்னா அது வந்து என்ன சொல்கிறது, குத்திக்கிட்டே இருக்குது. சுப்தி அப்படின்னா குத்திக்கிட்டே இருக்குது. உஸ்கே காரன் நீந்து ஹி நஹி ஆத்தி, அதனோட காரணமாக தான் வந்து தூக்கம் கூட வரமாட்டேங்குது அப்படின்னு சொல்கிறான். बीरबल ने अंदर जाकर बिस्तर को टटोला तो चादर के नीचे एक बिनौला निकला. பீர்பல் வந்து உடனே உள்ளே போய் பார்க்குறாரு. பிஸ்தர்கோ டட்டோலா தோ சாதர்கே நீச்சே, உடனே வந்து அவர் அந்த படுக்கையை வந்து கையை விட்டு தடவி பார்க்குறாரு. ஏதோ குத்துது அப்படின்னு சொல்கிறாரு இல்லையா, ஸோ அதை வந்து தடவி பார்க்குறாரு. அப்போ அந்த படுக்கை விரிப்புக்கு கீழே நீச்சே ஏக் பினௌலா நிக்கலா, ஒரு சின்ன ஒரு பருத்தி விதை வந்து அங்கே இருக்குது. பினௌலா நிக்கலா. उसे बादशाह को दिखाकर के बोले, देखिए जहाँ पना आज इसी के कारण नए अमीर साहब को नींद नहीं आ रही थी. ஸோ அதை காமிச்சிட்டே சொல்கிறாரு அக்பர்கிட்ட. பீர்பால் சொல்கிறாரு, பார்த்தீங்களா இந்த ஒரு சின்ன விஷயத்தினால தான் வந்து, இந்த ஒரு சின்ன விதையின் காரணமாகத்தான் வந்து நம்ம புது செல்வந்தருக்கு வந்து தூக்கம் வர மாட்டேங்குது அப்படின்னு. पहले इन्हें कंकड़
भी नहीं चुभते थे, अब तो यह छोटा सा बीज भी इन्हें इतना कष्ट दे रहा है. पहला इन्हें கங்கட் அப்படின்னா முதல்ல வந்து இவர் வந்து அந்த கூழாங்கற்கள் மேலேயே அவ்வளோ கற்களாக இருக்கக்கூடிய அந்த அவ்வளோ ஃபுல்லாகவே வந்து குத்தக்கூடிய கற்களாக இருக்கிறது அது மேலேயே வந்து படுத்திருந்தாரு. அப்போ வந்து நஹி சுப்தே, அப்போ வந்து இவருக்கு எதுவுமே வந்து குத்தலாம் ஒன்றும் பண்ணலை. அபுத்தோ யஹ் சோட்டாசா பீஜ், ஆனால் இப்போ இந்த ஒரு சின்ன விதை வந்து ஒரு சின்ன பருத்தி விதை இருக்கு, அது வந்து இவருக்கு இவ்வளோ கஷ்டத்தை தருது. லேக்கின் अपने हाथ से इन्होंने बिस्तर झाड़ने का भी कष्ट नहीं किया. இப்போ வெறும் அதை வந்து வெறும் கையை விட்டு தொலைவியாவது பார்த்துருக்கலாம், என்ன இருக்குது அப்படின்னு தடவியாவது பார்த்துருக்கலாம். அப்படி பண்ணுறதுக்கு கூட அப்புனே ஹாத்ஸே இன்ஹோனே பிஸ்தர் ஜாடுனே, அந்த மாதிரி வந்து தொலைவி பார்த்து தடவுறதுக்கு கூட கஷ்ட நகிங்கியா, அதில் என்ன கஷ்டம் இருக்குது அது கூட செய்யாமல் இருந்திருக்காரு. யஹ் சபு அமெரிக்கா தண்டுகை, இது எல்லாமே வந்து செல்வந்தரானதுக்கான தண்டனை தான். மெஹந்த் ந கர்னேகா யஹ் நத்தீஜா ஹை, உழைக்காமல் இருந்ததற்கான ஒரு அதனுடைய விளைவு, உழைப்பே செய்யாமல் இருந்ததற்கான யஹ் நத்தீஜா, அதனுடைய விளைவு தான் இது. அக்பர் பீர்பல் கி பாத் மான் கயே, ஸோ அக்பர் வந்து இப்போ பீர்பால் சொன்ன அந்த விஷயங்களை வந்து ஓகே ஆமாம் அப்படின்னு சொல்லி, ஏன்னா வந்து கண்ணால் பார்த்துட்டார் இல்லையா, அதை வந்து அவர் ஏற்றுக்கொள்கிறார். உன்ஹோனே தூசரே ஹி தின் उस आदमी को महल से विदा कर दिया और पहले की तरह परिश्रम करने और सुखी जीवन बिताने की सलाह दी. ஸோ அவர் வந்து இப்போ என்ன பண்ணுறாருன்னா தூசரே ஹி தின், செகண்ட் டே, அதுக்கு அடுத்த நாளே வந்து அந்த மாளிகையிலிருந்து விதா கர்தியா வெளியேற்றப்படுகிறார். அப்புறம் வந்து முதல்ல மாதிரியே வந்து பரிஸ்ரம் கர்னே அவர் சுகி ஜீவன், முதல் மாதிரியே வந்து உழைச்சு நீ வந்து சந்தோஷமான வாழ்க்கையை வாழ களி அப்படின்னு சொல்லி அறிவுரை சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க. இப்போ இதனுடைய கஹானியினுடைய சாராம்சம் பார்க்கலாம். அமெரிக்கா தண்டு, அதில் இருக்கிறதே தான் வந்து இதில் ஒரு ஷார்ட்டாக ஒரு டிப்பணி மாதிரி கொடுத்துருக்காங்க. ஏக் தின் அக்பர் அவர் பீர்பல் ஷிகார் கேள்னே நிக்கலே, ஒரு நாள் வந்து அக்பர் மற்றும் பீர்பால் வேட்டையாடுவதற்காக கிளம்பினாங்க. தப் சடக் கே கினாரே லேட்டே ஹுயே ஏ கரீப் ஆத்மி கோ தேக்கா, அப்போ போகிற வழியில் அங்கே அந்த அவங்க போகிற அந்த வழியில் அந்த சாலையோர பக்கத்தில் வந்து ஒரு ஏழை மனிதர் வந்து உறங்கி கொண்டு இருந்தார். அந்த அவங்க போகிற அந்த தெரு இருக்கும் இல்லையா, அந்த வழி போகிற வழியில் அந்த ஓரமாக படுத்துட்டு இருக்கவங்க ஒரு மனிதரை பார்த்தாங்க. அக்பர் கே பூछने पर बीरबल ने उस आदमी के पास जाकर देखा और बादशाह से कहा कि वह गहरी नींद सो रहा है. இதெல்லாம் நம்மளுக்கு தெரியும். அக்பர் வந்து அந்த மனிதர் இறந்துட்டானான்னு கேட்பாரு. ஸோ அப்போ வந்து பீர்பல் போய் அங்கே பார்த்துட்டு இல்லை அந்த மனிதர் வந்து இறக்கல, அவன் வந்து ஒரு கெஹ்ரி நீந்த் ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கிறான் அப்படின்னு சொல்கிறாங்க. अकबर बोले कि गहरी नींद सोने वाले तो अमीर ही हो सकते हैं. அக்பர் வந்து சொல்கிறாரு என்னென்னா, இந்த மாதிரி ஒரு ஆழ்ந்த உறக்கம் அப்படின்றது ஒரு செல்வந்தரால் மட்டும்தான் முடியும், அவருக்கு மட்டும்தான் இது பாசிபிள் அப்படின்றாரு. இஸ்பர் தோனோமே வாத் விவாத் சலா, ஸோ இதனால் ரெண்டு பேருக்கும் இடையே ஒரு பேச்சுவார்த்தை வந்து ஒரு என்ன சொல்கிறது அதை பற்றின ஒரு வாக்குவாதமே நடைபெறுது. अकबर ने बीरबल की बात न मानकर उस गरीब आदमी को सभी सुख सुविधाएं दी. ஸோ அக்பர் வந்து பீர்பாலோட அந்த வார்த்தையை அக்செப்ட் பண்ணல. ஸோ அவர் வந்து மாளிகைக்கு கூட்டிகிட்டு போய் அந்த ஆத்மிக்கு தேவையான அந்த மனிதருக்கு தேவையான எல்லா ஃபெசிலிட்டிஸும் சபி சுக் சுவிதா, சுவிதா அப்படின்னா ஃபெசிலிட்டிஸ் எல்லா வசதிகளையும் செய்து தருகிறார். குச் தின் பீத் जाने पर अकबर को मालूम हुआ कि नकली अमीर को बुखार हो गया, उसे नींद ठीक तरह से नहीं आती. கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அக்பருக்கு தெரிய வருது என்னென்னா, அந்த போலியான இப்போ இருக்கக்கூடிய அந்த செல்வந்தர் மனிதருக்கு வந்து ஃபீவர் வந்துருச்சு, அவருக்கு நீந்து டீக் தர சரியாக வந்து அவருக்கு தூக்கம் வரதில்லை அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. बीरबल ने अकबर से कहा कि जब यह आदमी दिन भर मेहनत करता था तब रात में उसे अच्छी नींद आती थी. அப்போ பீர்பால் சொல்கிறாரு, அப்போ வந்து ஃபஸ்ட்டு அந்த மனிதர் வந்து தின்பர் மெஹந்த் கர்த்தா, நாள் முழுவதும் கஷ்டப்பட்டு உழைச்சாரு, அதனால் நைட்டு வந்து நல்ல தூக்கம் வந்தது. மெஹந்த் ந கர்னே கா யஹ் நத்தீஜா ஹை,
இந்த மாதிரி கடினமாக உழைக்காமல் இருந்ததுனால அதனால் ஏற்படக்கூடிய விளைவு தான் இது நத்தீஜா, அதனுடைய விளைவு தான் இது. அமெரிக்கா தண்டுகை, இதுதான் வந்து செல்வத்திற்கான தண்டனை. அக்பர் பீர்பல் கி பாத் மான் கயே. ஸோ அக்பர் வந்து இப்போ பீர்பால் சொன்னதை அக்செப்ட் பண்ணிக்கிறாரு. சீக், இதன் மூலியமாக நாம் வந்து கற்றுக்கொள்கின்றது என்னன்னா, சுகி ஜீவன் பித்தானே கா ஏக் மாத்திர தரிகா பரிஸ்ரம் ஹி ஹை. சுகி ஜீவன் பித்தானே, சுகி ஜீவன் ஒரு சுகமான ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை வந்து கழிப்பதற்கு, வாழ்க்கையை எடுத்து செல்வதற்கு ஏக் மாத்திரு தரிகா, ஒரே ஒரு வழி என்ன அப்படின்னா, பரிஸ்ரம் ஹி ஹை, அதாவது உழைப்பு தான் நாம் சந்தோஷமான வாழ்க்கையை எடுத்து செல்வதற்கான ஒரே ஒரு வழி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் எடுத்த இந்த அமெரிக்கா தண்டு கஹானி உங்களுக்கு புரிஞ்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி பிராத்மிக் படிக்கிறவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். ஞாபகமாக நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.